வராது. நாங்கள் பல பேர் என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையை இழந்து விட்டால் தான் முக்தி பெறலாம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ ஒழுங்காக இந்த உலகத்திலே வாழ்க்கையை ஒரு மனையாளை பெற்று பிள்ளையை பெற்று வாழ். அப்படி வாழ்ந்தால் ஏதோ கடவுள் உன்னிடம் வரமாட்டார் என்று நினைக்காதே, கடவுள் வருவார். என்ன சார் அதுக்கு சான்று என்று கேட்டோன்னே அவர் சொன்னார், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணினல் அகதொரு கழுமள வளநகர் பெண்ணினல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. நீ யாரை தேடி போறாயோ அவரே அங்கே ஒரு அம்மாவோடு தான் உட்கார்ந்துருக்கிறாரா, கவலைப்படாமல் படிக்கிறார். நன்றி. ஆகவே முதலிலே கடவுளை அடைய வேண்டும். உங்களிலே சில பேருக்கு குறையாக இருக்கலாம், இவர் சித்தாந்தம் இந்த முறை பேசாமல் வேறு ஏதோ பேசுகிறாரே, திருக்குறள் பேசுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். சித்தாந்த சாரத்தை தான் நான் திருக்குறள் ஊடாக பேசப்போகிறேன். திருக்குறள் என்ன சொல்லுகிறது, திருக்குறள் என்ன செய்வது என்றால், இப்போ ஞானசம்பந்தர் சொன்னாரே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி வாழ்வது எப்படி? அப்படி வாழ்ந்தால் நீ முக்தி அடையலாம், அவ்வளவுதான். திருக்குறளிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்கள் இருக்கின்றன. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். ஒரு கேள்வி எழுகிறது, புருடார்த்தம் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடல்லவா, ஏன் திருவள்ளுவர் வீட்டை பாடவில்லை? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் பாடினவர் வீட்டுப்பால் ஏன் பாடவில்லை? வீட்டிலே பால் இருக்கும் என்று தெரிந்து விட்டு விட்டாரோ? நாத்திகர்கள் சில பேர் சொல்லுகிறார்கள், திருவள்ளுவருக்கே கடவுளிலே நம்பிக்கை இல்லை, அதனால் தான் வீட்டுப்பாலை பாடவில்லை என்கிறார்கள். நான் கூட அப்படி ஒரு காலத்தில் நினைத்திருக்கிறேன், ஏன் வீட்டுப்பாலை பாடாமல் விட்டார்? பிறகுதான் உண்மை தெரிந்தது. பரிமேலழகர் தான் அந்த உண்மையை சொல்கிறார். வீடு என்பது இறைப்பதம். இந்த சிற்றறிவாலே அந்த பேரறிவை உணர முடியுமா? நம்முடைய சிற்றறிவாலே இறைவன் என்கின்ற அந்த பேரறிவை உணர முடியுமா? சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்றாரே மணிவாசகர், சும்மாவா சொன்னார்? நூலறிவுணரா நுண்ணியோன் காண்க என்று சொன்னாரே திரு மணிவாசகர். காமம் சொல்லிவிடலாம், வீடு சொல்ல முடியுமா? அதனாலே தான் பரிமேலழகர் எழுதுகிற பொழுது எழுதினார், வீட்டை ஏன் சொல்லவில்லை என்றால் அதை இலக்கண வகையால் சொல்ல முடியாது. அறத்தை இலக்கணம் இப்படித்தான் என்று இலக்கணம் சொல்லி அறத்தை சொல்லலாம், பொருளை சொல்லலாம், காமத்தை சொல்லலாம். வீட்டை இதுதான் வீடு என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு குறைதானே அந்த நூலுக்கு என்றால் இல்லை, சொல்லி இருக்கிறார் என்கிறார்கள் பின்னாலே வந்த புலவர்கள். எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால் காரண வகையால் சொல்லி இருக்கிறார். அது என்ன சார் காரண வகை? இங்க பாருங்க, இப்பலே நிற்கிறேன், ஒருத்தர் வந்து கேட்கிறார், அந்த கந்தசாமி வீடு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். இதோ இதுதான் சார் வீடுன்னு கேட்கிறேனே, காட்டுகிறேனே, அது இலக்கண வகையால் சொல்லுவேன். அதே கந்தசாமி வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு, நான் இங்கே எங்கேயோ இருக்கிறேன். ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கேட்கிறார், கந்தசாமி வீடு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரமே பார்த்தியார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, நீ இப்படியே நேரா போ, அதில் ஒரு ஆலமரம் வரும், அப்படி திரும்பு. அப்படி திரும்பினா அந்த பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை இருக்கும், அதாவது அப்படியே நேரா போ, இப்படி திரும்பு, வடக்கால போ, அந்த இடத்திலே ஒரு பச்சை பெயிண்ட் அடித்த வீடு இருக்கும், அதுதான் நீ சொல்லுகிற கந்தசாமி வீடு. இப்போ அவன் வீடு காட்டினதுக்கு நன்றின்ட்டு போகிறான். நான் வீட்டை அவனை காட்டினேனா? வீட்டுக்கு போகிற பாதையை காட்டினேன். அவன் வீடு காட்டியதுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு போகிறான். அப்படித்தான் திருவள்ளுவரும் வீட்டுக்கு போகிற பாதையை காட்டி இருக்கிறார், வீட்டை காட்டவில்லை. வீட்டுக்கு போகிற பாதை என்னவென்றால் துறவரம்தான் வீட்டுக்கு போகிற பாதை. பரிமேலழகர் எழுதினார், இலக்கண வகையால் கூறாமல் காரண வகையால் கூறினார். நேரா சொல்ல முடியல சார், வீட்டை சொல்ல முடியல, துறவரத்துக்கு போ, துறவரத்தினுடைய எல்லையிலே அந்த வீடு உனக்கு காட்சிப்படும். ஆகவே துறவரத்தை சொல்லி வீட்டை சொல்லி இருக்கிறார் என்று பாடியிருக்கிறார். அப்போ திருக்குறளை நாங்கள் எப்படி பார்க்க வேணும்? அதிலேயே அவர் பண்ணியிருக்கிற வேலை சார். பரிமேல தயவு செய்து உங்கள் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து நான் கும்பிடுறேங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளை திருக்குறளை பரிமேலழகர் மூலம் படிக்க வைங்க. ஒரு சில பேர் அவர் பிராமணர்,
பிராமணர்கிட்ட படிக்கக்கூடாது ஐயா, இந்த 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 அநியாயத்தை எல்லாம் உயர் நூல்கள்லையாவது விட்டுடுங்க ஐயா, நான் உங்களுக்கு இந்தி கேட்டுக்கொள்கிறேன். உயர் நூல்களை படிக்கிற பொழுதாவது விட்டு விடணும். அவர் என்ன செய்தார் பாருங்க, ஏன் அறத்தை முன்வைத்தது, பொருளை பின் வைத்தது, காமத்தை எனக்கு வைத்தது. கேள்வி. இப்போ சில பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள் காமத்தை தான் முதல் வச்சிருக்க வேணுமா, முதல் பாலா காமத்தை வச்சிருந்தா பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா? படுவாவிகள். வேற என்னத்தை நான் சொல்ல, அதுக்கு பிறகு பொருளை வச்சு அதுக்கு பிறகு அறத்தை வச்சிருக்க வேணுமா? பரிமேலகர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் இந்த வரிசையை வைத்தார் தெரியுமா? பரிமேலகர் சொன்னார், அறம் என்ன, இம்மை மறுமை வீடு என்ற 3 பயனையும் தருவது அறம், இம்மை மறுமை பயனை தருவது பொருள், இம்மை பயனை மட்டும் தருவது காமம். ஆகவேதான் 3 பயனை தருகிற அறத்தை முன்வைத்து 2 பயன் தருகிற பொருளை பின்வைத்து 1 பயனை தருகிற காமத்தை பின்வைத்தார் என்று வரிசை காட்டுகிறார். சும்மா படிக்காம எங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்ல முடியும்.